நகை கடையில் நீங்கள் நகை வாங்கும்போது ஒரு கால்குலேஷன் கொடுத்துறாங்களே அதை எப்படி நீங்களே மொபைலில் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முடியும். ஃபஸ்ட் டைம் நான் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க, கோல்டு ரேட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு தங்கத்தோட விலை, சேதாரம், செய்கூலி, ஜிஎஸ்டி இந்த 4 வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்காண்டி தங்கத்தோட விலை ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 5500 ரூபா. ஒரு பவுன் அப்படின்னா வந்து 8 கிராம் கொண்டது. 8 கிராம் சேர்ந்தது வந்துன்னா ஒரு பவுனு. இப்போ ஒரு கடையில் வந்து நம்ம ஒரு செயின் எடுக்க போகிறோம். ஒரு பவுனில் ஒரு பவுன்னா வந்து 8 கிராமு. கரெக்டாக வந்து உங்களுக்கு 8 கிராம் இருக்காது. இப்போ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதாவது 8 கிராம் வந்து ஒரு 10 மில்லி இல்லை ஒரு 100 மில்லி அந்த மாதிரி ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு செயின் எடுக்கும்போது 8.110 கிராம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிராமோட தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா 5500. 5500 இன்ட்டு 8.110 வந்து நீங்கள் கால்குலேட்டர் வந்து பெருக்கிங்க. பெருக்குனீங்க அப்படின்னா 44,605 ரூபா வந்திருக்கும். இப்போ 44,605 தங்கத்தோட விலை. இதுக்கு சேதாரம் கால்குலேட் பண்ணுறதுக்கு சேதாரம் பார்த்திங்கன்னா 9% வந்து 20% வரைக்கும் போடுவாங்க. இப்போ நம்ம 12% வந்து கால்குலேட் பண்ணுறதுனால 44,605 இன்ட்டு 12 டிவைடட் 100 படிங்கன்னா 5,353 ரூபா வரும். இப்போ தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா 44,605 ப்ளஸ் 5,353 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா 49,958 ரூபா வரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கூலி வாங்குவாங்க. செய்கூலி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 200 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம 8 கிராம் எடுக்கனால 8 × 200 போட்டிங்கன்னா 1,200 ரூபா. அப்போ 49,958 ப்ளஸ் 1,200 ஆட் பண்ணிங்கன்னா 51,550 ரூபா வந்து வரும். இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி வர 3% போடுவாங்க. 51,550 இன்ட்டு 3 டிவைடட் 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட 3% வந்து கிடச்சிரும். 1,547 ரூபா. அப்போ 51,550 ப்ளஸ் 1,547 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 53,097 ரூபா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு தங்கம் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சேதாரம், செய்கூலி, ஜிஎஸ்டிலாம் போட்டது போக இப்போ ஒரு பவுன் வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 59,097 ரூபா வரும். இப்போ ஒரு செயினோட தங்கத்தினோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா 59,097 ரூபா வந்து நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருவோம். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 5,970 ரூபா. இப்போ 2 பவுன் எடுக்க போகிறோம். ஒரு பவுன் அப்படின்னா 8 கிராமு, 2 பவுன் அப்படின்னா 16 கிராமு. இப்போ ஒரு செயின் வந்து கரெக்டாக 16 கிராம் எடுக்க போகிறோம்னா தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,970. 5,970 இன்ட்டு 16 நீங்கள் பெருக்குனீங்கன்னா 95,520 ரூபா வந்து வரும். இப்போ இதுக்கு சேதாரம் பார்த்தீங்கன்னா 9% வந்து 20% போட்டிருப்பாங்க. இப்போ இதுக்கு சேதாரம் பார்த்தீங்கன்னா 10% கால்குலேட் பண்ணால 95,520 இன்ட்டு 10 டிவைட் 100 படினா 9,552 ரூபா வந்து உங்களுக்கு சேதாரம் வரும். இப்போ 95,520 ப்ளஸ் 9,552 ரூபா ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,05,072 ரூபா வரும். இப்போ இதுக்கு நம்ம செய்கூலி வந்து பார்த்திங்கன்னா 1,200 ரூபா போகிறோம். ஒரு கிராமுக்கு வந்து 100 ரூபா வந்து அவங்க கால்குலேட் பண்ணி வாங்கினால 1,200 ரூபா போடுறோம். அப்போ 1,05,072 ப்ளஸ் 1,600 ரூபா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,06,672 ரூபா கிடைக்கும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 3% வந்து வாங்குகிறாங்க. இப்போ இதுக்கு 1,06,672 இன்ட்டு 3 டிவைடட் 100 நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3,500 வந்து வரும். இப்போ 1,06,672 ப்ளஸ் 3,200 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,09,872 ரூபா வரும். இப்போ மார்க்கெட்டில் இன்றைக்கி போய்ட்டு ஒரு 2 பவுன் செயின் நீங்கள் தங்கத்தோட எடுத்திங்கன்னா 1,09,872 ரூபா வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ ஒரு கடையில் வந்து நகை எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு கால்குலேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான். உங்களோட மொபைல் கால்குலேட்டரில் ஒரு நிமிஷத்தில் வந்து போட்டுடலாம். இப்போ ஒரு கிராம் வந்து 5,700 அப்படின்னா நீங்கள் ஒரு பவுன் எடுக்க போகிறீங்கன்னா இன்ட்டு 8 நீங்கள் போட்டிங்கன்னா 45,600 வந்துடும். இப்போ சேதாரம், ஜிஎஸ்டி அதாவது சேதாரம் ஒரு 10%, ஜிஎஸ்டி 3% தான் 13%. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 13 டிவைடட் 100 அப்படின்னா
ஜிஎஸ்டியும் சேதாரம் வந்துடும். 5922 ரூபா வந்துருச்சு. ப்ளஸ் தங்கத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா 45,600. இப்போ இதில் வந்து நம்ம செய்கூலி போடணும். செய்கூலி பார்த்தீங்கன்னா 800 ரூபா அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒரு பவுன் எடுக்க போனீங்கன்னா 52,328 ரூபா. சிம்பிளாக வந்து உங்களுடைய மொபைல் கால்குலேட்டர் வந்து நீங்கள் போட்டுடலாம். எந்த ஒரு கால்குலேஷன் எழுத தேவையில்லை. உங்களுக்கு புரியுறதுக்காண்டி தான் ஸ்டார்டிங்லேருந்து எழுதி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எந்த ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ் ஆனிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.